ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல கார்முக படலத்துல 8வது பாடல் பார்க்க போறோம். என் இது கொணர்க என ஏம்பினான் என்பார், மன்னவர் உலர்கொலோ மதிகெட்டார் என்பார், முன்னை ஊழ்வினையால் முடிக்கலாம் என்பார், கன்னியும் இச்சிலை காணுமோ என்பார். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். இது கொணர்க என, இந்த வில்லை கொண்டு வருக என்று என் இயம்பினான், எதற்காக சொன்னான் இந்த மன்னன் என்பார் என்று கூறுபவர்களும், மதி கெட்டார், வில்லை வளைக்க விரும்பிய இம்மன்னனை போல மன்னவர் உலர்கொல், அறிவற்ற அரசர் வேறு யாரேனும் இருக்கின்றார்களா என்பார் என்று சொல்பவர்களும், முன்னை ஊழ்வினையால், முற்பிறப்பில் செய்த நல்வினையால் முடிக்கலாம் என்பார், ஒரு வேளை வளைத்தாலும் வளைக்க கூடும் என்று கூறுபவர்களும், கன்னியும் இச்சிலை காணுமோ என்பார், கன்னியான சீதையும் இந்த வில்லை கண்டிருப்பாளோ என்று சொல்பவர்களும். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதுவும் குலக செய்யுள்ள 2வது பாடல். நம்ம சென்ற பாடல்ல பார்த்தோம்ல, கருத்து இன்னும் முடிவு பெறலன்னு. அதே மாதிரிதான் இங்கேயும் இன்னும் 4 பேர் வேற விதமா சொன்னாங்க. அது என்னென்ன அப்படின்னு வரிசைப்படுத்துறாரு கம்பர். என்னன்னா, என் இது கொணர்க, எதுக்காக இந்த மன்னன் நீ அந்த வில்லை இங்க கொண்டு வா அப்படின்னு சொன்னா அப்படின்னு சில மக்கள் பேசினாங்களாம். இன்னும் சிலர், மன்னவர் உலர்கொலோ மதிகெட்டார் என்பார். இந்த மன்னனுக்கு இந்த மன்னனை மாதிரி, ஜனக மன்னனை மாதிரி ஒரு மதிகெட்ட அரசன் இருக்கவே முடியாது. ஏன்னா இது வளைக்கவே முடியாத ஒரு வில்லு, நான் ஏற்றவே முடியாத ஒரு வில்லு மதிகெட்டுடுச்சா அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்களாம். இன்னும் சில பேரு, முன்னை ஊழ்வினையால் முடிக்கலாம் என்பார். ஊழ்வினை, முன் ஜென்மத்துல செய்த வினையினால ஒருவேளை இது நடந்துருமோ, வில்ல ஒருவேளை ராமன் நான் ஏற்றிடுவானோ அப்படின்னு சொல்றவங்களும் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. இறுதியாக கன்னியும் இச்சிலை காணுமோ என்பார். அப்படின்னா சீதை இந்த வில்ல இதுவரைக்கும் பார்த்திருப்பாளா? ஏன்னா நிறைய பேர் யாருமே இத முன் வரலங்கும் பொழுது எடுத்துட்டு வர வச்சு என்ன பண்றது? அதனால நம்ம எப்படி மக்கள்லாம் எப்படி இதெல்லாம் தடவை இந்த வில்ல பாக்குறோமோ அந்த மாதிரி சீதையும் இத பாக்குறாளோ, இது வரைக்கும் முன்னாடி பார்த்திருக்கவே மாட்டா, இப்பதான் முதல் முறையாக பார்க்கிறாளோ அப்படின்னு ஒரு பொருள். இன்னொன்னு, கன்னியும் அந்த இடத்துல சேர்த்து சிறப்பு உண்மையாக வருது. அதாவது உயர்வு சிறப்பு உண்மை. கன்னியும் இச்சிலை காணுமோ அப்படின்னா அவளும் இந்த வில்ல பாக்கத்தான் வேணுமோ? பார்த்தா அவ என்ன நினைப்பா, அடேங்கப்பா இப்பேற்பட்ட வில்லு ஒரு நாணேற்றுவதை ஒரு நிபந்தனையாக நம்ம அப்பா வைத்து விட்டாரே அப்படின்னு அவ மனக்கலக்கம் அடைந்து விடுவா. அதனால கன்னியும் இச்சிலை காணுமோ என்பார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சென்ற பாடல் மாதிரியே தான் இந்த பாடல்லையும் 4 விதமா 4 பேர் பேசுறாங்க அப்படின்னு. ஒண்ணு, எதுக்கு இதை எடுத்துட்டு வான்னு சொன்னா அப்படின்னு சில பேரும், எடுத்துட்டு வர சொல்ற அந்த மன்னனுக்கு மதிக்கெட்டுடுச்சு அப்படின்னு இன்னும் சிலரும், ஊழ்வினையினால முன்னாடி ஜென்ம இது வினையினாலதான் செஞ்ச வினையினாலதான் இத ஒருவேளை நடந்துருமோ, வில்லு நாணேற்றிடுமோ அப்படின்னு இன்னும் சில பேரும், இறுதியாக அடடா சீதைய இதான் நம்ம பாக்குற மாதிரி சீதையும் பாக்குறாளா, இத பார்த்தா மன்னவன் கலங்கிடுவாளே அப்படின்னு இன்னும் சிலரும் சொல்றாங்க அப்படின்னு கம்பர் சொல்றாரு. எனக்கு எப்பவுமே இந்த ஊழ் அப்படிங்கிற வார்த்தை வரும்பொழுதே எனக்கு நம்ம ஊர் அரசியல்வாதிகளும் நாஸ்திகவாதிகளும் ஞாபகம் தான் வரும். ஏன்னா முன்னை ஊழ்வினை, ஊழ் அப்படிங்கிற சொல்லுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன், நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஊழ்ங்கிற சொல்லுக்கு பழமை, பழவினை, முறைமை, அதுக்கப்புறமா முதிர்ச்சி, குணம், மலர்ச்சி, இப்படிலாம் பல பொருள் இருக்கு. இந்த இடத்துல பழவினை அப்படிங்கிற பொருள்ல தான் வருது. அதாவது அல்விகுதி நம்ம பார்த்திருக்கோம்ல, மண், மணல், உயர்திணை, அல் கூட்டல் திணை, அக்ரிணை. அந்த மாதிரி அல்லுங்கிறது எதிர்மறை பொருளை கொடுக்கக்கூடியது. ஊழ் கூட்டல் அல் ஊழல். அதனாலதான் ஊழ்ங்கிறத முறைமைன்னும் ஊழல் அப்படிங்கறத முறைகேடு அப்படின்னு சொல்றோம். அதாவது எனக்கு வினை தத்துவத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. நல்வினை தீவினை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம முன்னாடி செஞ்சதுக்கு இப்ப அனுபவிப்போம் அப்படிங்கறத பத்திலாம் எனக்கு ஒன்னும் நம்பிக்கை கிடையாது. ஆனா ஊழல் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு இந்த திராவிட கோஷ்டி எல்லாம் சொல்றாங்களே, அதுவே ஒரு என்ன சொல்றது,
ஒரு நகைப்பிற்குரிய ஒரு முரணாக எனக்கு தோன்றும். எதுக்காக சொல்ல வரேன், இந்த பாடல்ல எப்படி முன்னை ஊழ்வினையால் முடிக்கலாம் என்பார் அப்படின்னா, முன்னாடி செஞ்ச நம்ம உடனே என்ன நினைச்சிடக்கூடாது, நம்மள மாதிரி சாதாரணப்பட்டவங்கள மாதிரி ராமனுக்கும் சீதைக்கும் முன்னாடி செஞ்ச இது ஊழ்வினை அப்படின்னு. அவங்களுக்கு ஏது ஊழ், அவங்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லாதவர்கள், அவங்க வந்து அவதரிச்சவங்கல்ல. அதனால அவங்க வந்து நம்மள மாதிரி வினைப்பயனின் காரணமாக பிறப்பெடுத்தவங்க கிடையாது. அதனால இது மக்கள் இப்படி பேசுறாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கிட்ட மொழியே. நிஜமாவே ராமன் ஊழ்வினை பயனாலதான் வில்ல நாணேற்ற முடிஞ்சது அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துடக்கூடாது. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. என்னிது கொணர்க என இயம்பினான் என்பார், மன்னவர் உலர்கொலோ மதிகிட்டார் என்பார், முன்னை ஊழ்வினையால் முடிக்கலாம் என்பார், கண்ணியும் இச்சிலை காணுமோ என்பார். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.